வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நாம் 10th கிளாஸ் மேக்ஸ் பார்ப்போம். எக்ஸசைஸ் 2.7ல் 6th சம். ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் 9வது உறுப்பு 32,805 மற்றும் 6வது உறுப்பு 1215 எனில் 12வது உறுப்பை காண்கன்னு சொல்லியிருக்காமா. இப்போ இது ஒரு பெருக்குத்தொடர் வரிசை. பெருக்குத்தொடர் வரிசையோட ஃபார்முலா என்னது? Tn = a × r⁻n−1. ஓகேவாம்மா? இதில் 9வது உறுப்பு அப்போ என்னது? n = 9. 9வது உறுப்பு TQ = 32,805. ஓகேம்மா? n = 9னா T9 = a × r⁻9−1. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு a × r⁸8. TQவில் என்ன இருக்குது? 32,805. ஓகேம்மா? தென் நெக்ஸ்ட்டு 6வது உறுப்பு n = 6. n = 6னா 6வது உறுப்பு T6 = 1215. ஸோ T6 = a × r⁻6−1. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு T6 = a × r⁵. ஸோ ஓகேவாம்மா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு T6 எப்படி பண்ணுவாங்க? 1215 a × r⁵. ஓகேம்மா? இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது? 32,805 கண்டுபிடிச்சிருக்கோமா? 32,805 32,805 a × r⁻8. ஓகேவாம்மா? இப்போ திஸ் இஸ் 1. ஓகேவாம்மா? திஸ் இஸ் செகண்டாக நம்ம கண்டுபிடிப்போம்ல 1215 a × r⁵. திஸ் இஸ் 2. ஓகேவாம்மா? இப்போ நம்மளுடைய கொஸ்டின் என்ன? 12வது உறுப்பை காண்க. 12வது உறுப்புனா என்னது? T12 = that is question mark. that is n = 12. அப்போ இது நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா equation 1 divided by 2. So that implies a × r⁻8 divided by a × r⁵. that is equal to 32,805 divided by 1215. ஏயும் கேன்சல் ஆகிடுது. ஓகேம்மா? இப்போ இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணுவோமா? 3ஆல் 4 ஸ்டார் 312 0 5 ஸ்டார் 5 ஸ்டார் 3 15. இங்கே 1 ஸ்டார் 3 3 then 0 9 star 3 27 3 star 3 5 star. ஓகேம்மா? ஸோ அகெயின் 3 1 star 3 3 1 3 star 3 9 remember 1 6 star 3 18. the next 4 star 3 12 5 star 3 15. 3ஆல் டிவைட் பண்ணுமா? 4 star 3 12 5 star 3 4 star 3 12 1 5 star 3 15. இங்கே 1 star 3 3 2 star 3 2 star 3 6 1 star 3 5 star. ஓகேவாம்மா? அகெயின் இதை ரிமைனிங் பண்ணால் 1 star 3 5 star 4 star 3 12 0 5 star. ஓகேவாம்மா? இப்போ இப்போ நம்ம r⁻8 divided by r⁵ equal to இது 405 divided by 15. ஓகேம்மா? ஸோ 27 r இந்த r இப்படி எழுதுமா? divided by 27. r r r r r r எல்லாம் கேன்சல் பண்ணி விட்றோமா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு r³ = என்னது? 27. r³ =
27னா ஆர் கியூப் ஈக்குவல் டு 27னா இந்த இதை வந்து 3/3ன்னு எழுதுவோமா? ஆர் கியூப் ஈக்குவல் டு 3/3. ஸோ தட் இம்ப்ளைஸ் ஆர் ஈக்குவல் டு 3. ஓகேவாம்மா? இப்போ நமக்கு வந்து என்ன கேள்வி? T12 ஓகேவாம்மா? T12ங்க சமயம் இப்போ வந்து என்ன செய்யணும்? நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்குது? T6 ஈக்குவல் டு A இன்ட்டு ஆர் பவர் 5. T6 வந்து எப்படி எழுதுவோம்? 1215 ஈக்குவல் டு A இன்ட்டு ஆர் பவர் 5. ஸோ 1215 ஈக்குவல் டு A இன்ட்டு ஆர் வந்து 3/5. ஸோ A ஈக்குவல் டு 1115 டிவைடட் பை 3 3 3 3 3. ஓகேவாம்மா? இப்போ வந்து எப்படி வச்சோமே என்ன ஆன்சர் வரும்? 3 இது போட்டால் A ஈக்குவல் டு என்ன வருது? 5. A ஈக்குவல் டு 5. நமக்கு வந்து இப்போ நம்மக்கிட்ட ஏற்கனவே ஆர் ஈக்குவல் டு 3 இருக்குது. ஓகேவா? நம்மளுடைய இது வந்து என்னது? 12வது உறுப்பை காண்க. 12வது உறுப்புனா என்னது? இப்போ Tn ஈக்குவல் டு A இன்ட்டு ஆர் பவர் n-1. இதுதான் ஃபார்முலா. இதில் வந்து இப்போ n ஈக்குவல் டு 12 போட்டால் என்ன வேணும்? T12 equal to A into R power n-1. So A equal to 5. T12 equal to A equal to 5. R equal to 3. 12 minus 1. So 5 into 3 power 11. So 3 power 11 இது வந்து 5 into 3 வந்து எத்தனை டைம்ஸ் பண்ணணும்? 11 times. 1 2 3. ஓகேம்மா? 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ இது 5 இன்ட்டு இது எப்படி? இந்த 3 வந்து 27. ஓகேம்மா? இன்னும் இது 27 இன்ட்டு 27. இது வந்து 9. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தா என்னம்மா ஆன்சர் வரும்? T12க்கு இது வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. 8,85,735. ஓகேவாம்மா? ஓகே. ஓகேவாம்மா? நம்ம வந்து இந்த ப்ராப்ளத்தில் வந்து நம்ம என்ன செய்கிறோம் பார்த்தா, ஃபஸ்ட்டு ஒரு பெருக்கு தொடர் வரிசை 9வது உறுப்பை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ A R power 8 30,805. தென் 6வது உறுப்பை நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம்? 1215. A ஈக்குவல் டு A R power 5. இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? R கண்டுபிடிச்சிருக்கோம். R கண்டுபிடிச்ச பிறகு என்ன செஞ்சுருக்கோம்? R கண்டுபிடிச்ச பிறகு R ஈக்குவல் டு 3. அதுக்கு பிறகு இதிலேருந்து நம்ம ஆரை வந்து இந்த T6 6வது உறுப்பில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிச்சோமே A வந்து 5. R ஈக்குவல் டு 3 A ஈக்குவல் டு 5. இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? T12 12வது உறுப்பு. அதான் T12 ஈக்குவல் டு A இன்ட்டு ஆர் பவர் n-1. இதை வந்து நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ஏயும் ஆரையும் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம T12 12வது உறுப்பை வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேம்மா? இந்த வீடியோவை 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிங்க. ஓகேம்மா? தேங்க்யூ.